அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா இன்று பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைந்த பின்னர் அவர் வகித்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை யார் வகிப்பார்கள் என்பது தொடர்பாக விவாதங்கள் நீண்டு வந்தன. இதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளராக பொறுப்பேற்குமாறு அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து சசிகலாவை சந்தித்து வலியுறுத்தி வந்தனர். இதன் பின்னர் சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் வி.கே. சசிகலா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை வி.கே. சசிகலா ஏற்றுக்கொண்டதாகவும் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தாங்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தயவு கூர்ந்து அதனை ஏற்று முழு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் அதை முழுமதோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களைப் போல கழகத்தினுடைய பொதுச் செயலராக அம்மா அவர்களுடைய வழியில் நின்று கழகத்தை கட்டி காப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு முழுமனதோடு ஏற்று அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் வி.கே. சசிகலா முதல் முறையாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். மலர் தூவி அஞ்சலி செலுத்திய போது அவர் கண்கள் கலங்கிய வண்ணம் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி.ஆர். சமாதியிலும் அவர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அறிஞர் அண்ணா சிலைக்கும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக இன்று அதிமுக பொதுச் செயலாளராக முறைப்படி அவர் பொறுப்பேற்க உள்ளார். இதற்காக சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் பதவியேற்புக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. எம்.ஜி.ஆர். சிலைக்கு மாலை அணிவிக்கும் விதமாக மேடை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஜெயலலிதாவிற்கு பின்னர் அதிமுகவை வழிநடத்துவதற்கான பொறுப்பை ஏற்க உள்ள சசிகலாவின் தலைமையின் செயல்பாடுகள் தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.